இந்த நிலையில் நமது கட்சியில் ஏற்பட்ட சங்கடங்களா என்னால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை. எனவே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து நிலை பொறுப்புகளை முற்றிலுமாக விலக்கிக் கொள்கிறேன் என என்றும் அண்ணனுக்கு தம்பியாக தொடர்வேன் என்று உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் முத்துப்பாண்டி நாம் தமிழர் கட்சி விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறத ஒரு கடிதமாகவே எழுதி அண்ணன் சீமான் அவர்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. ஏன் அப்படின்னா முத்துப்பாண்டி அண்ணா இருக்கட்டும், களஞ்சி அண்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரோட டீம் அப்படின்னா ஐயா ஏகலைவனோட டீம். அப்போ ஐயா ஏகலைவன் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் என்ன செந்தினா சில்லறை யார் சில்லறை பயலாம், இந்த ஏகலைவன் ஐயா சில்லறை பைய மனநோயாளி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார்ல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இப்போ வெளியே போகிறாங்க. முத்துப்பாண்டி அவர்கள் தொடர்ந்து ஏகலைவன்ட்ட தன்னுடைய வாழ்க்கை வரலாறு இன்றைய கொடுத்துருப்பாரு. நம்மலாம் பார்த்தனால அந்த முத்துப்பாண்டியுடைய அந்த சீரீஸ் பார்த்தேன். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு முத்துப்பாண்டி என்ன பர்சனலாகவே பிடிக்கும் அப்படிங்கிறனாலையும் அவர் நங்கூரம் வலையொலியிலிருந்து இப்போ காரைக்குடி எலெக்ஷனில் பல திருட்டுகள் நடந்திருக்கு. இவிஎம் மிஷின் மூலிமா சீமான் திட்டமிட்டு தோற்காடு செய்யப்பட்டிருக்கார் வரை அவர் பேசினார். அதனால் நம்மளும் முத்துப்பாண்டியனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். அவர் நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பாளர் இருக்கார். அவர் இன்றைக்கி வெளியே போகிறான்னு சொல்லி அறிவிக்கிறார். அதோட பின்னணியில் யார் இருக்கார் அப்படின்னா ஐயா ஏகலைவன் தான் இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சரி, அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்கு, எதனால் போகிறேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. முத்துப்பாண்டி நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பான் போட்டு சீமானுக்கு அன்பு அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு வணக்கம். கடந்த 15 ஆண்டுகளாக அகமுடையர் சமூக அரசியல் களத்தில் தனியாக மருது மக்கள் இயக்கம் என்னும் அமைப்பை தலைமையேற்று நடத்தி வந்தேன். தங்களை சந்தித்து உரையாடிய பிறகு அரசியல் களத்தை இணைந்து பணியாற்றுவோம் என்ற அன்பு அழைப்பின் பேரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கடந்த 8 ஆண்டுகளாக தங்களை ஆதரித்து பொது நிகழ்வுகளில் பேசியும் எழுதியும் தொடர்ச்சியாக பணியாற்ற வந்தேன். கடந்த 2 ஆண்டுகளாக தங்களை அன்பு கட்டளை பேரில் நேரடியாக நாம் தமிழர் கட்சி மாநில பொறுப்பில் என்னால் 2 அளவு களப்பணி செய்தேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் 8000 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செஞ்சு நாம் தமிழர் கட்சி களப்பணியை வேட்பாளர்லாம் பேட்டி எடுத்தேன். நங்கூரம் வழியை பறந்துருக்கேன் அப்படின்னு சொன்னது. எனக்கு அளிக்கப்பட்ட வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி 1000 விளக்கு, அப்புறம் காரைக்குடி சட்டமன்ற பணிகள், சில வேட்பாளர் பொதுக்கூட்ட நிகழ்வுகளாக பங்கேற்றேன். இந்த நிலையில் நமது கட்சியில் ஏற்பட்ட சங்கடங்களால் என்னால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை. எனவே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து நிலை பொறுப்புகளை முற்றிலுமாக விலக்கிக் கொள்கிறேன் என என்றும் அண்ணனுக்கு தம்பியாக தொடர்வேன் என்று உறுதியளிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கட்சி விட்டு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியனை வெளியே போயிட்டார். இதுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாடு இருக்குது. இதுக்கு பின்னாடியெல்லாம் கருப்பாடு இருக்குது. அது மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னு சொல்லி ஒரு கருப்பாடு உட்காந்துருக்குது, முத்துப்புள்ளியாக உட்காந்துருக்குது. அந்த கருப்பாடு பார்த்திங்கன்னா சும்மா இருக்காது, பணத்தை இறக்கிட்டே இருக்கும் அந்த கருப்பாடு. அந்த கருப்பாடு பணத்தை இறக்க என்ன ஆகும் அப்படின்னா தமிழ் தேசியவாதிகளை அடையாளப்பட்டவங்க எல்லாமே அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க. ஐயா ஏகலைவனுக்கு தெரியாத நம்ம இந்த விமர்சனம் வச்சா பதிலுக்கு அங்கேருந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த மாதிரி தான் விமர்சனம் வைப்பாங்க. அதை வச்சு நம்மளை சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். சிம்பத்தி கிரியேட் பண்ணால் நம்ம ஆளுகளுக்கு என்ன, நம்மளை ஆதரிக்கிற தம்பிகளுக்கு கோவம் வரும். அப்போ நம்மளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இதாகும், மைனஸ் ஆகும் அப்படிங்கிறது ஏகலைவன் தெரிஞ்சுதான் அந்த விமர்சனம் வைக்கிறார். ஏகலைவன் அந்த சீமாட்டை கேட்டிருக்கலாம். சீமாட்டை இன்னும் ஏகலைவனுக்கு அதெல்லாம் இல்லை, பக்கம் தானே கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கல. அவர் என்ன பண்ணிட்டார், டேரெக்டாகவே சீமான் உதயநிதியோட பழகிறது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, மானாங்கிட்டு மாண்பு அப்படி இப்படின்னு அவர் வாட்டில் பேசி விட்டார். அப்படி பேசி விட்டனால இந்த பக்கம் எதிர்ப்பு வந்தனால அதில் இந்த செந்தில்நாதன் இருக்காப்லையே சில்லறை அப்படின்னு சொல்லி ஏகலைவனை சொன்னால் இது அவருக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு. என்னை சில்லறைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் எதிர்ப்பு பொறி தட்டிக்கிட்டே இருக்குது. அதோட ஒரு நீச்சியாக தான் இப்போ அண்ணன் முத்துப்பாண்டி கட்சி விட்டு போயிட்டார். முத்துப்பாண்டியனை கட்சி விட்டு போனதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இழப்பு ஒழிஞ்சு முத்துப்பாண்டியனுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. அது மாதிரி களஞ்சியன்னா என்னென்னு தெரில, நான் புகழும் போது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, இந்த மாதிரி குறைய சொன்னால் இது பண்ணுறீங்கன்னா அவர் ஒரு பக்கம். நான் அவங்களாம் ஒரு டீமு. கருப்பாடு ஒரு வேலையை செய்துங்க, சரிங்களா? பேரோல் கும்பல் ஒரு வேலையை செய்யுது, சரிங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பலியாரோம், அவ்வளோதான். இப்போ அழகாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சீமானை தான் தப்பு, அந்த செந்தில்நாதன் தான் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 2026 இடைத்தேர்தல் வருது. நான் தான் போன வருஷம் 2026 இடைத்தேர்தல் வருதுங்க. அந்த இடைத்தேர்தலை எப்படியாவது நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப்பு எப்பயுமே இருக்கக்கூடாது தம்பிகளுக்கு. சீமானா ஒன்றும் இல்லாதவர், சீமான் ஜெயிக்க மாட்டார், இந்த ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க வைக்கிறாங்க. தாவகியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சீமான் 16 வருஷமாக ஜெயிக்கவே இல்லை, இதுக்கு மேலே அவர் ஜெயிக்க மாட்டார், ஏற்கனவே 8% சொல்லி உருட்டி இருந்தீங்க, இப்போ 8 நாள் ஆகிடுச்சுல, சீமான் இதுக்கு மேலே ஜெயிக்க மாட்டார், ஜெயிக்காதவர் பின்னாடி ஏன்டா இருக்கீங்க? இதே வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜெயிக்காதவர் பின்னாடியே இருக்கீங்க, உங்கள் உழைப்பை போட்டு போகிறீங்க. உங்கள் பஸ்ஸுக்கு போகணுன்னா நீங்கள் போகிறீங்க, ட்ரெயினுக்கு போனால் நீங்கள் பொதுக்கூட்டம் எல்லாம் உங்கள் காசை போட்டு போகிறீங்க, எல்லாம் போகிறீங்கல்ல. அவர் உங்களுக்காக நிற்கிறார், திமுக தானே போய் கை கொடுத்துட்டு வராரு, ஸ்டாலினோட தானே கை கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ எதுக்கு நீங்கள் அவருக்காக நிற்கிறீங்க? எதுக்கு காசு கொடுக்குறீங்க? உங்கள் காசு எதுக்கு செலவு பண்ணுறீங்க?
தோல்வின்னு இருக்கிறது உங்கள் உழைப்பு எதுக்குடா வீணாக்குறீங்க? ஏதோ ஒரு வகையில் வந்து சீமான் ஜெயிச்சிருக்கணும்ல. எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் தனிச்சுன்னு சொல்லி ஒன்றும் நாசமாக போச்சு. மக்களுக்கு தேவையான அரசியல் வந்து ஒன்றுமே பண்ணல. மக்கள் இலவசம் கேட்குறாங்கன்னா இலவசத்தை கொடுத்துட்டு போகணும், அவ்வளோதான் அரசியல். அதுக்கும் சீமானை வந்து ஸ்டெப் எடுக்கிறான்னு வைங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து முத்துப்பாண்டியன். ஆனால் அந்த கருப்பாடை வந்து நம்ம இப்போ எனக்கும் கூட சில சமயம் தோணுங்க, நம்மள்ட்ட வந்து கருப்பாடுகள் வந்து பேசுவாங்க. கருப்பாடுனா 1-2 பேர் இல்லை, பல கருப்பாடுகள் இருந்துருப்பாங்க. தம்பி ஏன் நீ கஷ்டப்படுற? 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற பாரு, வியூஸ் வந்து 4,000 பேர் 2,000 பேர் தான் பார்க்குறாங்க. இந்த கட்சி அவ்வளோதான் தம்பி முடிஞ்சு, சீமானா அவ்வளோதான் முடிஞ்சு, வந்துடுங்க அப்படிம்பானுங்க. உங்களோட பேச்சு திறமை இருக்குது, வந்துடுங்க. நீங்கள் வந்து எடிட் பண்ணுறீங்க, நல்லா தம்ப்லைன் வைக்கிறீங்க, வந்துடுங்க. நங்கே வந்துடுங்க. உங்களுக்கு என்ன வருமானம் வந்துச்சு? தர்றோம், நாங்கள் தர்றோம், எங்களுக்காக பேசுங்கம்பாய். நம்மள்கிட்டே கருப்பாடு நிறையா ரூபத்தில் வந்து பேசுவானு. அப்போனா அந்த கருப்பாடுகள் எந்த லெவலில் இறங்கி வேலை பார்க்குறாங்க பாருங்கள். நம்ம லெவல் வரை வர்றாங்க. அப்போ அந்த லெவல்லாம் ஊடகத்துறையில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து நிறையா நடக்கும். அதில் வந்து பல பேர் வந்து விலை போகிறாங்க. விலை போனவர் தான் பாரிசான விலை போய் பிரியகுமார் சிவங்க எல்லாம் விலை போயிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், பிரியகுமார் சிவங்க விஜய் வந்து இது பண்ணுறாங்க. அது எல்லாமே பக்கா பிளான்ட் அரசியலுங்க. பிளான்ட் அரசியல். அந்த பிளான்ட் அரசியல் அவன் மாட்டிக்கிறான். இப்போ முத்துப்பாண்டியனை வெளியே போனது உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. என்ன முத்துப்பாண்டியனை வந்து ஏழைவனுக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பாரா, சீமானுக்கு உண்மையாக இருக்க மாட்டாரான்லாம் நான் கேட்க மாட்டேன். அண்ணன் முத்துப்பாண்டியன் விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இது இல்லை. என்ன, அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இதாக இருந்ததில்லை. சீமா ஒரு இதாக அவர் எப்படி சொல்கிறதில்ல. அவர் எப்போயுமே நாம் தமிழ்ச்சி நல்லதான் செஞ்சிட்ருக்காரு. ஒரு எதிராகவோ ஒரு இதாகவோ செய்யலை. இப்போ கூட அண்ணன் சீமான் காரைக்குடியில் வந்து ஓட்டு வந்து இங்கே என்னவே இல்லை, ஓட்டுப்படி திறக்கவே இல்லை, அங்கே வந்து சீமான் பின்னடைவுன்னு போடுறாங்கன்னு சொல்லி நான் பேசினார். சீமானுக்காக களத்தில் களப்பணி வந்து செஞ்சவர் காரைக்குடியில். அப்படிப்பட்டவர் கட்சி விட்டு வெளியே போனாருன்னா உள்ளபடியே வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக இருக்குது, ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த இதில் வெளியே போகிறதுனா என்ன நடக்குது? சீமானை பக்கத்துலேயே இருப்பாங்க, களஞ்சி அண்ணனும் இவரோ முத்துப்பாண்டி அண்ணனும். இப்போ ஏதோ நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. என்னென்னா ஒரு பக்கம் இன்னும் நம்ம ஒத்துக்கணும். நாம் தமிழ் கட்சி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் முன்னாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நாம் தமிழ் கட்சி சோசியல் மீடியாவில் ரொம்ப வீக்காக இருக்குது. அது காரணம் இந்த ஐடி விங், ஐடி விங். அதெல்லாம் வெளியே போக மாட்டேது. கட்சிக்காக உழைக்கிறவங்களாம் வெளியே போகிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான், சாரி உழைக்கிறவரெல்லாம் வெளியே போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த ஒரு செந்தில்நாதன் அப்படிங்கிற கேரக்டர் தான். அந்த கேரக்டர் தான் சம்மந்தம் இல்லாமல் பேசி அந்த கருப்பாடுக்கு இவங்களே வலியுறுத்தி விட்ருவாங்க. இப்போ போனால் என்ன சொல்லுவார் ஐயாகலைவன், என்னை சில்லற பையங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னை மனநோயாளிங்கிறாங்க, நான் விமர்சனம் தானே வச்சேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யார்? நம்ம தான், என்டிகே தான். அந்த செந்தில்நாதனுக்கு ஒன்றும் இல்லை. எல்ஜிபி ஓரணச்சரிக்கை ஆதரிச்சுட்டு தமிழ் குடியில் பிறந்த தமிழன்னா அந்த ஆளுக்கு ஏறிங்க. அந்த ஆள் வேறு கேரக்டரு. அவரையும் பஸ்ஸு தூக்கி போடணும், இந்த ஐடி விங்களையும் தூக்கி போடணும். அவங்கெல்லாம் போகணும்னு பார்த்தா இந்த மாதிரி கட்சிக்காக உழைக்கிறவங்களாம் வெளியே போகிறாங்களே என்னங்கும் போது தான் சங்கடமாக இருக்குது. அவரே சங்கடப்படுத்தா வந்து வெளியே போகிறாரு. என்ன பண்ணுறது? ஐயா ஏகலைவனா அந்த மாதிரி உரிமையில் பேசினார். திருப்பி செந்தில்நாதன் நம்ம வந்து உண்மையாக கண்டிக்கணும். இப்போ என்ன கண்டிச்சு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே கண்டிச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க கருப்பாடுகள் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அவ்வளோதான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆனால் ஒன்றுங்க, நான் நினச்சா கூட நம்ம இப்போ வெளியே போகலாம். நம்ம அந்த வேலைக்கு வரல. சீமானை குறை சொல்லலாம், 1008 குறை சொல்லலாம், அதுக்கு இல்லை. சரி விடுங்க, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆட்கள் சரியில்லை. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.